ஏன்னா தம்பி வந்திருக்காங்க காலையில சொன்னாங்க ஏதோ புத்திக்கிட்டு போயிட்டாங்க நினைக்கிறீங்களா? எப்பெல்லாம் இருள் நீங்கி ஒளி வருதோ அப்ப நம்ம காலையில் சொல்லுவோம் பகல். எனக்கு இப்பதான் ஒரு ஒளி வந்த மாதிரி தெரியுது. 2026 நான் முக்கியமான ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். முதல்ல நம்மளோட இந்த பாரம்பரிய இதை உருவாக்குற ஒரு நிறுவனர் டாக்டர் சாருக்கு முதல்ல நன்றி சொல்றேன். அடுத்து இங்கே இந்த இது கொண்டு வந்தது, இந்த டாக்டர் மார்க்கெட்டிங் இது கொண்டு வந்ததுக்காண்டி நம்ம விபி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். நான் இந்த மேல நிக்கிறேன் அப்படின்னா காரணமான என்னோட தந்தைக்கு அடுத்த நன்றி சொல்லிடுறேன். பொதுவா என்னைய பத்தி சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் போகணும், இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகணும், மைக்ல பேசணும், இந்த மாதிரி எந்த ஆசையுமே கிடையாது. நான் வந்து அப்படி ஏன்னா இந்த பிசினஸ் வாங்கிக்காம நீங்க நினைக்கல எல்லாருமே. நாங்க எங்களுக்கு கார் வேணும், நாங்க ஏரோப்ளேன் வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்க அப்பா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் நாட்டுக்காக வாழணும், ஒருத்தர் வீட்டுக்காண்டி வாழணும். நம்மளுக்கு ஆரோக்கியமும் தேவை, சமுதாயம் தேவை, அதே பணமும் தேவை. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஏன் இருக்கேன்னா ஒரு ஆரோக்கியமும் ஒரு சமுதாயத்துக்காண்டி நான் இருக்கேன், நாட்டு இருக்காங்க. என் தம்பி வந்து ஒரு பணத்துக்காண்டி இருக்கான். நான் இந்த பிசினஸ்ல உள்ள வர மோட்ஸ்ல நம்மளை யோசிச்சது என்னடா பண்றது, நம்ம வரவா வேண்டாமா, நமக்கு ஏதாவது விருப்பமும் கிடையாது, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சது. அப்ப நான் இதை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இதுல வந்து பண வசதியும் இருக்குது, வருமானமும் வருது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்ம தரோம், நாட்டு முறையில் இது பண்ணலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் நம்ம சுத்தி உருவாகுது. நம்ம கீழே ஒரு சில பேர் இருக்காங்க, நம்மளுக்காண்டி ஒரு உணவுபூர்வமான ஒரு விஷயம் உண்டாகுது. நான் இந்த விஷயத்து இதுக்குள்ளே வந்தேன் முத இப்போ வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஐடி போடும்போது நாம யாரை போடணும்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்ன ஒரு வார்த்தை தம்பியை போடுங்க அப்படின்னு. அப்ப எங்க வீட்டு சார் கேட்டாங்க, இது யாரும் போட்டது கிடையாது. அந்த லிஸ்டே பார்த்தா அம்மா தம்பி, அம்மா அப்பா இந்த மாதிரி இருந்துச்சு, தம்பி இல்லை. நான் முதல்ல தம்பியை போட்டேன். என்னோட வருமானம் எல்லாமே தம்பிக்கு தான், என்னோட தம்பி வாழ்ந்தா போதும், வீட்டுக்காண்டி உழைக்கலாம், அவன் வீட்டெல்லாம் பார்த்துக்க போறான் அப்படின்னு அவனுக்காண்டி அதுக்காண்டி நீங்க வந்தேன். இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு இதில் பிடிச்சிருக்க போய் நான் அந்த விஷயத்த இதில் உள்ள இருக்கேன். இப்போ நீங்க நினைக்கலாம் எப்படிடா ஒரு நாள் வீட்டில் தம்பி இதை பெரிய ஆளானா அப்படின்னு. நான் சில்வர் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. எப்படி ஒரு நாள் ஆனாங்க, ஒரு நாள் கோல்டு ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் முக்கியமான என்னோட தந்தை தான். என்னோட அப்பா எப்படின்னா ஒரு தியாகி சொல்லலாம் நான் இந்த நேரத்துல. ஏன்னா தான் வந்து இதுல ஐடி போடல, என்னோட அம்மாவும் நான் தான் ஐடி போட்டிருக்கோம். எங்க அப்பா நைட்ல ஒரு எல்லாரும் தூங்கின பொழுதுலும் அவ்வளவுதான் 31 முடிஞ்சு போச்சு, 30 முடிஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு, நம்மள என்ன அச்சீவ் பண்ண முடியாது நினைக்குமோ சொல்லியும் எங்க அப்பா நைட்டு முடிச்சிருந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம தம்பி சில்வர் அச்சீவ் பண்ணனா தன்னோட அம்மா கோல்டு அச்சீவ் பண்ணுவாங்க. அப்ப மனைவிக்கும் ஒரு இது, தன்னோட மகனுக்கும் ஒரு இது. இப்படி தன்னோட மகன் யார் வச்சானா அச்சீவ் பண்ணானா தன்னோட இளைய மகனுக்கும் ஒரு அணியும். ஏன்னா நான் நாமி தம்பி போட்டிருக்கேன், பணம் வச்சு அவனுக்கு வருது, அப்ப அவனுக்கு ஒரு இது. இப்படி என்னோட தந்தையை குடும்பத்தை சுத்தி யோசிச்சனாலதான் எங்க அப்பா சொன்னீங்க. நீங்க எல்லாருமே தான் யோசிக்கிறதோட தன்னோட சமுதாயம் நல்லா இருக்கணும், தன்னா நாளுக்கும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. தான் வந்து இப்போ எனக்கு ஒரு மகன் 10 வயசு பிறந்திருக்கா, நான் நல்லா உழைக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு காலம் எங்க அப்பா கேட்டேன், நம்ம ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 20,000னா ஒரு மாசத்துக்கு பார்த்தோம்னா 6 லட்சம் ரூபா ஆகும். 6 லட்சம் ஒரு வருஷத்துக்கு நம்ம 72 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். இப்போ தங்க வைக்கிற வேலையில வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு போகும் நம்ம சம்பாதிக்கலாம். தன்னோட மகனுக்கு நம்ம மகன் கல்யாணம் முடியுது அப்படின்னா நம்ம கல்யாணம் முடிவு நம்ம ஒரு சிகரெட் அடையலாம், ஒரு நல்ல மதிப்போட நம்ம தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அப்படி நம்ம மகனுக்கு ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பணம் தேவை. பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு முதல்ல போட்டு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். என்னோட தம்பியுமே சொல்லுவான், நான் வந்து ஓனர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீ லேபர்னு சொல்லிட்டே இருப்பான். நான் லேபரா இருக்கவே தம்பி உயரத்துக்குமே ஒரு ஓனர் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம சுத்தி நல்லா வாழ இருப்போம், நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். நான் ஒரு சின்ன கதை சொல்றவங்க எல்லாத்தையுமே நீங்க முன்னாடி கேட்டுக்கலாம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே கழுகை வந்து காக்கா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், கொத்திக்கிட்டே இருக்கும். கொத்திக்கிட்டே இருக்கிறதுனா அதை கிரிட்டிசைஸ் பண்றது, அதை நீ இது பண்ணல, நீ அதை பண்ணல, நீ அப்படி சொல்றது இல்லை. நம்ம சமுதாயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது மட்டும் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க எந்த இதுக்கு வாங்க, இதுல வந்து எவ்வளவு சம்பாதிச்சிடலாம், இங்க பாருங்க நீங்க இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்படி இவ்வளவு அமௌண்ட் வரும், நீங்க 10,000 போடுங்க, ஒரு சம்பாதிக்கலாம், என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு இப்படி ஏன்டே கூட சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அந்த விஷயத்துல இது உறவுனால நான் வந்திருக்கேன். இப்படி காக்கா வந்து கழுகை என்னதான் தொந்தரவு பண்ணாத கழுகை எதுவுமே செய்யாது. கழுகு மேல பறந்துகிட்டே இருக்கும். பறந்து வாழல ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேல போனப்பறம் காக்காவால வாழ முடியாது. ஆனா கழுகு மேல இருக்கும், காக்கா கீழே வந்துடும். அப்படியும் வச்சா நம்ம சின்ன எல்லா கிரிட்டிசைஸும் நம்ம இருக்காம மேல பார்த்து நம்ம ஒரு சிகரத்தை அடையும் போது எல்லாரும் நம்மளே வேந்து பார்ப்பாங்க. ஓ இப்படி பண்ணா நம்ம எதுவுமே தோண முடியல. நம்ம அவங்க சண்டை போட்டிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படியே போட்டுட்டே இருந்து நம்மளும் மேல கொண்டு அவங்களும் மேல முடியாது, நம்ம எல்லாரும் ஒரு இதுல இருக்கும். இதை நம்ம கூட கூட்டிட்டு போறோம்னா நம்ம எப்பவுமே நினைக்கணும். சரியா? சரி, எல்லாரும் நினைக்கிறேன். நன்றி.